ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைக்காய் பொரியல் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டவுட்டாக இருக்கும். அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 வாழைக்காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சாஸ்பேனில் அதை ஃபுல்லாக சேர்த்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்துடும். ஒரு 80% காய் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வெந்தது அப்படின்னா குழஞ்சி போயிடும். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிதம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இந்த பொரியலுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூட நான் வந்து இப்போ இது கூட வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சோம்பு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வாழைக்காயில் வாய்வுத்தன்மை இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக பூண்டு சேர்த்து தான் ஆகணும். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்றாப்புல நான் வந்து 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதுக்கு வந்து ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கப் அளவில் சொல்லணும்னா 1 கப் அளவுக்கு வெங்காயம் இது கூட சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க வாழைக்காயை இது கூட சேர்த்துட்டு அடுப்பு இந்த டைமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா கிண்டி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இது கூட தேங்காய் துருவல் நல்லா ஒரு முடி தேங்காயை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக இப்போ இது கூட சேர்க்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வெங்காயமும் தேங்காய் துருவல் பூண்டு 3 எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாழைக்காய் பொரியல் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 பொருளுமே அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு முடி அளவு தேங்காயை வந்து திருவிட்டு இது கூட நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த டைமில் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெசிபி சூப்பராக தயாராகிருச்சு. இது காரக்குழம்பு, ரசம், சாதத்து கூடலாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல மைல்டான காரத்தில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.